என்ன சடன்லி பர்சனாலிட்டி டாபிக் அப்படின்னு கேட்பீங்க. கைஸ் ஒன்று தெரியுமா, தி ஸ்டைலிங் அண்ட் பர்சனாலிட்டி கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். அதாவது ஸ்டைலிங் அப்படின்றது நம்ம வெறி தோற்றத்துக்கு நம்ம பண்ணிக்கிறது இல்லையா. நீங்கள் உங்களை எப்படி காமிச்சிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரி தெரியணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம பண்ணுற ஸ்டைலிங், ஃபேஷன், இது அதெல்லாம். பட் பர்சனாலிட்டி அப்படின்றது உள்ளுக்குள்ளே நம்ம யார், நம்மளோட இன்னர் செல்ஃப் இல்லையா. ஸோ இது ரெண்டுமே முக்கியம். ஸ்டைலிங்கில் எப்படி நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், அதே மாதிரி நம்மளோட பர்சனாலிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு பெட்டர்மெண்ட்காக. ஸோ இது ரெண்டுமே முக்கியம் இல்லை. வெளி தோற்றத்துக்கு மட்டும் நம்ம பயங்கரமாக ஃபேஷனபிளாக ஒரு ஸ்டைல் ஐக்கானாக இருந்தால் போதுமா? பத்தாதில்ல, உள்ளுக்குள்ளேயும் நம்மளோட பர்சனாலிட்டியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரணும். அதுக்காக தான் இந்த டாபிக். ஸோ ஐ கைஸ் எக்ஸைட்டட், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். டாபிக் how to become a high valued woman. a high valued woman அப்படின்றவங்க நம்ம மற்றவங்கள பார்த்து இவங்க ஹை வேல்யூட் விமனா இல்லை அவங்க ஹை வேல்யூட் விமனா அப்படின்றது இல்லை. நம்ம ஹை வேல்யூட் விமனா இல்லையா அப்படின்னு நமக்கே சொல்லிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் ஹை வேல்யூட் விமனா இல்லையா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த 10 டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ shall we begin? Hey guys, நான் பிரீதா. இந்த சேனலில் ஃபேஷன், ஸ்டைலிங், க்ரூமிங், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ட்ரெஸ்ஸிங் ஹேக்ஸ், ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் இது பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். அண்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Now let's begin. And guys, there is a common misconception. அதாவது ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டான விமன் தான் ஹை வேல்யூட் விமன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு ஹை வேல்யூட் விமன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒர்க்கிங் விமனாக இருக்கலாம், பிஸ்னஸ் விமனாக இருக்கலாம், ஹோம் மேக்கராக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காலேஜ் கோயிங் கேர்ளாக இருக்கலாம், மாம்ப்ரெனராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் foremost step is they are not desperate people. ஒரு high valued women will never ever chase any kind of relationship, boyfriends, lovers, husbands, partners, anything for that matter. Okay, யாரையுமே அவங்க சேஸ் பண்ணவே மாட்டாங்க. Because they know chasing or going after people is totally a waste of time and energy. அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அது அவங்க வாழ்க்கையில் எந்த ப்ரொடக்டிவிட்டியும் தரப்போகிறதில்ல, எந்த பெட்டர்மெண்ட்டையும் தரப்போகிறதில்ல. Rather she will chase her dreams, her passion, her goals, her awesomeness, her happiness. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க சேஸ் பண்ணுறதுக்கு. அதை விட்டுட்டு பீப்புளை சேஸ் பண்ணுறது, பாய் ஃப்ரெண்டை சேஸ் பண்ணுறது, இதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம் அவங்களுக்கு. அண்ட் வேல்யூட் விமனுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வாழ்க்கையில் பண்ண சாதனைகள், அவங்களோட ப்ரொடக்டிவான லைஃப், அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி உலகமே அவங்கள பார்க்கணும். இவங்க யார் பின்னாடியும் போக வேண்டாம். ஸோ இஃப் யூ ஆர் ஒன், ப்ளீஸ் டோன்ட் சேஸ் பீப்புள். Tip number 2, they take good control of their emotions, guys. அதாவது நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஹார்ட்ஷிப்ஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ், பிரேக்கப்ஸ், நிறைய இல்லையா? யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. பட் ஒரு ஹை வேல்யூட் விமன் அதை வெளிக்காட்டவே மாட்டாங்க. ஓகே, இப்போ பாரு அழுதுகிட்டே இருக்கிறது, இப்போ பாரு அதை பற்றி புலம்பிகிட்டே இருக்கிறது, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, பாய் ஃப்ரெண்ட் விட்டு போயிட்டான், நான் தோத்துட்டேன், இழந்துட்டேன், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி நடந்துருச்சு. கைஸ், நோ, a high valued women will never ever do that. Okay, முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுகிறதுனால, இழந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுனால எதுவுமே நடக்க போகிறதில்ல, எந்த ப்ரோக்ரெஸும் நம்ம வாழ்க்கையில் இருக்க போகிறதில்ல இல்லையா. அண்ட் அது ஒரு ஹை வேல்யூட் விமனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ she will never ever do that. And if you are one, please don't do that. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, a high valued women will always give shoulder for others who are crybabies. The third tip is they always avoid gossips. காசிப்ஸ்ன்றது எல்லாரும் பண்ணுறது தான், பண்ணிட்டு இருந்தது தான். பட் நீங்கள் ஒரு ஹை வேல்யூட் விமனாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ட்ரை அண்ட் அவாய்ட் காசிப்பிங். பிகாஸ் எல்லாம் ரொம்ப சிறுப்புலத்தனமாக இருக்குங்க. இட்ஸ் வெரி வெரி சில்லி அண்ட் பெட்டி. ஓகே, வயசாக காலம் மாற மாற நம்ம நிறைய விஷயத்த மாற்றிட்டே வரணுங்க. ஒரே மாதிரி நம்ம அப்படி இருந்திருக்கலாம், பட் அப்படியே இப்போவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாரும் எதுவும் சொல்லிட மாட்டாங்க. ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம அடாப்ட் பண்ணும்போது எல்லாருமே அதை வரவேற்க தான் செய்வாங்க, தவிர யாரும் இதை சொல்ல மாட்டாங்க. ஸோ நீயும் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தவ தானே அப்படின்னா தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாரும் ஒரு காலத்தில் பண்ணது தான், பண்ணாதீங்க. இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ ஹை வேல்யூட் விமன் ஆர் இஃப் யூ ஆர் ஹை வேல்யூட் விமன், ப்ளீஸ் ஸ்டாப் காசிப்பிங். பிகாஸ் அது உங்கள் வாழ்க்கைக்கு எந்த பயனுமே தராது.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க மத்தவங்கள ஜட்ஜ் பண்ணி காசிப் பண்ணீங்கன்னா நீங்களும் மத்தவங்களால ஜட்ஜ் பண்ணப்படுவீங்க. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். டிப் நம்பர் 4 இஸ் தே ஆர் நாட் அட்டென்ஷன் சீக்கர்ஸ். அடிக்கடி அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை மாற்றுறது, இல்லை டெய்லி செல்ஃபீஸ் போஸ்ட் பண்ணுறது, இல்லை வந்து தினம் தினம் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எவ்ரி மைன்யூட் டீட்டெயில்ஸையுமே வந்து சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் they always wanted to be recognized or appreciated for more meaningful and realistic achievements of them. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களோட பர்சனல் ஒரு ப்ரைவேட் லைஃப் வந்து எப்போவுமே வந்து ஒரு ரகசியமாகவே இருக்கும். வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க. இட் வில் பி மோர் லைக் அ சீக்ரெட் ஆர் மோர் லைக் அ மிஸ்ட்ரி. ஓகே, யாருக்குமே தெரியாது. ரொம்ப கம்மியான ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றின ஆக்சஸ் இருக்கும். உலகத்துக்கு அதை தெரியப்படுத்தணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க, எக்ஸெப்ட் ஃபார் their achievements. So the tip number 5 is they don't lose themselves in their relationships. அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு வாழ்க்கை இருக்குங்க. ஓகே, we all have relationship, husbands, family, friends, boyfriend, lover, partners, இந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே இருக்குல்ல. பட் they don't cling to their boyfriends or husbands. Okay, they have their own life. நம்ம எல்லாருமே பிறந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் வந்து so and so ஓட வைஃப் or so and so ஓட சிஸ்டர் or so and so ஓட லவர் அப்படின்றதுல வந்து நமக்கு எந்த பெருமையும் இல்லை. நீங்கள் ஒரு ஹை வேல்யூட் விமன் அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான கோல்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸை செட் பண்ணுங்கள். உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எந்த விதத்துலையும் உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக தான் இருக்கணும், தவிர அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறிடக்கூடாது. ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் நாட் டு லூஸ் யுவர் செல்ஃப் இன் யுவர் ரிலேஷன்ஷிப். நம்பர் 6 is they always have a hobby or passion. A high valued woman will never waste her time watching phone or laptop or TV all day long. Like காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபோனையே பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, இந்த மாதிரி வந்து அன்ப்ரொடக்டிவான வேலைகளை வந்து பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்ல, ஆனால் அதையே முழு மூச்சாக பண்ணிகிட்ருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்க ஹாபி ஆர் பேஷன் என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ணுறதுக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாம், இன்னும் எப்படி நேர்த்தியாக பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷி டீப்லி கேர் அபவுட் வாட் ஷி லவ்ஸ். ஓகே, ஷி வாண்டட் டு டூ இட் வித் ஃபைன்னஸ். அந்த மாதிரி ஒரு டைப் பேஷன் ஆர் த லவ் ஃபார் ஹர் பேஷன் இருக்குல்ல, அதுதான் அவங்களை இன்னும் யூனிக்காகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாகவும் அண்ட் த மோஸ்ட் டிசைரபிள் விமனாகவும் காட்டும். ஸோ தி 7th tip is they are intelligent. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னும் போது இங்கே வந்து நான் இந்த ஐக்கியூவை பற்றி பேசல. பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிருப்பாங்கங்க, நிறைய வாழ்க்கை பாடம், நிறைய அனுபவ பாடம் வந்து கற்றுட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஞானம் கிடச்சிருக்கோம்ல, த விஸ்டம் what she got from all her experiences, her mistakes and everything in life. ஸோ அது எல்லாமே ஒரு லெசன் ஆக்கி அண்ட் எந்த இடத்துல எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதுதான் அந்த இன்டெலிஜென்ஸ். அண்ட் யூனோ கைஸ், அவங்க எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. லைக் ஜாக் ஆஃப் ஆல். எல்லாத்த பற்றியும் மாஸ்டர் பண்ண முடியலனாலும் பற்றி கண்டிப்பாக ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதை பற்றின ஒரு சின்ன நாலேஜ், அட்லீஸ்ட் ஒரு அவுட்லைனாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன மாதிரி கான்வர்சேஷனுமே ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்குமே அவங்க புதுசு இல்லை. Tip number 8. She is always graceful, guys. A woman who takes pride in her womanhood. அதாவது அவங்க உமனாக பிறந்ததுக்காக பெருமைப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் கிரேஸ் அண்ட் எலிகன்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு. It's not about the appearance, guys. Okay, நிறைய பேர் அது தப்பாக நினச்சிக்கிறீங்க. It's all about the aura, what vibes we pass, so how do we feel. அதுதான். Women will never ever care about how she looks or her flaws. Flaws இருக்கலாம், flaws இல்லாத மனுஷங்களே கிடையாது, எல்லாருக்குமே flaws இருக்கு. ஓகே, how flawsome we feel, that's what matters. And எதெல்லாம் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ண முடியாததை ஒன்றும் பிரச்சனை இல்லை, just flaunt it as it is. அந்த மாதிரி நம்மளோட விமனோட எவ்வளோ பெருமையாக எவ்வளோ கர்வமாக நம்ம ஃப்ளாண்ட் பண்ணுறோமோ தட்ஸ் ஆல் மேட்டர்ஸ். ஓகே, அண்ட் நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, கிரேஸ்ஃபுல் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் க்ளோத்ஸால் தான் வரும் அப்படின்னு. நோ கைஸ், கிரேஸ்ஃபுல் கம்ஸ் அவுட் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் அ ஹை வேல்யூட் விமன், be graceful as always. Tip number 9 is they are brilliant communicators, guys. Brilliant communicators அப்படின்னா the clarity of speech இருக்குல்ல, அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ தெளிவு இருக்கும். சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், what they use, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு brilliant communicatorக்கு உண்டான ஒரு ட்ரெண்ட். அண்ட் இன்னொரு விஷயம், they are very very logical. Okay, they have an equal mix of emotionality and rationality in whatever they say. என்ன வேணா இருக்கலாம். அசர்ட்டிவாக இருக்க நேரத்தில் அசர்ட்டிவாக இருப்பாங்க, எமோஷனலாக இருக்க நேரத்தில் எமோஷனலாக இருப்பாங்க. they will be a very good listener, they will let you talk, they will feel you, they will empathize, they show compassion, எல்லாமே இருக்குங்க. Wonderful human beings to have a conversation with. You can share whatever you want with a high valued woman. You will always feel better after having a conversation with her.
10th tip is self-love. Guys, self-love is something which is very very important. High valued women க்கு மட்டும் இல்ல எல்லா womenக்குமே self-love, self-care is very very important. and நீங்க ஒரு high valued women இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா self-love is a very very important and a high quality trait of yours. எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள பார்த்துக்கிறாங்க, அவங்களோட மென்டல் ஹெல்த்தை கவனிக்கிறாங்க, அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த், அவங்களோட எமோஷனல் ஹெல்த், யார் அதுலலாம் கவனம் செலுத்துகிறாங்களோ அவங்க அவங்கள சுற்றி இருக்கவங்களையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பாங்க. முதல்ல ஹெஸ் அ விமனா நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்ம ஃபிசிக்கலி வி ஷுட் ஃபீல் குட், மென்டலி வி ஷுட் ஃபீல் குட், எமோஷ்னலி வி ஷுட் ஃபீல் குட், ப்ரொஃபஷ்னலி வி ஷுட் ஃபீல் குட். ஸோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்த காலத்தில் வி ஆல் டூ மல்டி டாஸ்கிங். ஒர்க் பண்ணுறாங்க, வீட்டையும் பார்த்துக்கிறாங்க, குழந்தைங்களையும் பார்த்துக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எல்லாமே இருக்குது இல்லையா? ஸோ வி நீட் ஆல் தட். வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் ஹெல்த் பிகாஸ் விமென் இஸ் அ ஹார்ட் ஆஃப் அ ஃபேமிலி. ஓகே, நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்ம குழந்தைங்களாக இருக்கட்டும், நம்ம அப்பா அம்மாவாக இருக்கட்டும், நம்ம சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம சுற்றி இருக்க நம்ம எல்லாருமே நம்ம சந்தோஷமாக வச்சுக்க முடியும். ஸோ செல்ஃப் லவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஹை வேல்யூட் விமென்க்கு மட்டும் இல்லை, எல்லா விமெனுக்குமே அது ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் லவ் இஸ் நாட் செல்ஃபிஷ். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த 10 ட்ரைட்ஸை நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பண்ணுங்க. அண்ட் உங்கள் வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணுங்க. தாராள இட்ஸ் ஃபார் யோர் ஓன் குட் அண்ட் பெட்டர்மெண்ட். ஸோ இதே மாதிரியான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். கைஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்கேன். 1-to-1 கன்சல்டேஷன் ஃபார் டு நோ யுவர் பர்சனல் ஸ்டைல், உங்களோட பாடி டைப், ஃபேஸ் ஷேப், ஒரு ட்ரெஸ்ஸிங் இன் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக கூட இருக்கலாம். உங்களுக்கு என்கிட்ட பர்சனலைஸ் கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் புக் அன் அப்பாயின்மெண்ட் இன் மை சைட். என்னோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் இங்கேயும் லிங்க் பண்ணுறேன். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's me, Preeta, signing off. Bye.